அந்த காக்ரோச் இளைஞர்களுடைய எழுச்சி நாடு முழுவதும் ஒரு பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. போராட்டங்களுக்கு தொடர்பான காணொளிகளை அவரிடம் காண்பித்து இந்த வழக்கறிஞர் பாருங்க ஐயா என்ன மாதிரி அடிக்கிறாங்க காவல்துறையினர்னு சொல்லும்போது, இதை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, வேறு ஏதாவது நீங்களும் வேலையை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை நீதிபதி அவர் கையால் நாங்கள் வாங்குவதற்கு தயாராக இல்லை. தங்களுடைய எதிர்காலம் குறித்து கேள்வி எழுப்பிய அமைதியான மாணவர்கள் மீது எத்தனை கொடூரமான தாக்குதல்கள், பல மாணவர்களினுடைய உடம்புகளில் ஆறாத ரணங்களை ஏற்படுத்தி, பெண்களுடைய அந்தரங்க உறுப்புகளில் காயத்தை ஏற்படுத்தி, ஜனநாயக விரோத தாக்குதல், காட்டாட்சி தர்பார். இது குறித்து மோடி அரசு பதில் சொல்லியாக வேண்டும், உள்துறை அமைச்சர் பதில் சொல்லியாக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் போர்க்கொடி தூக்கின. தினசரி அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். அமித்ஷா கடந்த 21 நாட்களுக்கு மேலாக ஒரு நாள் கூட அவர் அங்கே நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இந்த மாணவர்களுடைய எழுச்சி வட இந்தியா முழுவதும் உலுக்கியது உங்களுக்கு தெரியும். அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் நம்முடைய உச்சநீதிமன்ற நீதிபதி மதிப்பிற்குரிய ஐயா சூரியகாந்த் அவர்கள். ஜஸ்டிஸ் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும், அது பழைய கதை. இப்போ ஒரு புதிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைதராபாத்தில் உள்ள நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தில் 2026ஆம் ஆண்டு பட்டம் பெறக்கூடிய மாணவர்களில் பெரும்பாலோர் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல்கலைக்கழக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தோட ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க. 350 மாணவர்கள் அந்த கடிதத்தில் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா, அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு நம்முடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களை அங்கே கூப்பிடுவதாக நிர்வாகம் முடிவு செய்திருக்கு. இந்த மாணவர்கள் உடனடியாக நிர்வாகத்தை அணுகி, அவர் வரக்கூடாது, இங்க தலைமை நீதிபதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் நிர்வாகத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அப்போ இது எந்த அளவிற்கு ஒரு மரியாதைக்குரிய இந்தியாவில் அவர் வரமாட்டாரா, 4 வார்த்தை பேச மாட்டாரா என்று இருந்த 2 மாதங்களுக்கு முன்னால் உள்ள காலம் போய், அவர் இங்கு வரக்கூடாது, அவர் கையால் நாங்கள் பட்டம் பெறுவதற்கு தயாராக இல்லை என்ற அளவிலே இந்த மாணவர்களுடைய மனோநிலை இருக்கிறது. போராட்டங்களுக்கு அது சொல்றாங்க பாருங்க, போராட்டங்களுக்கு தொடர்பான காணொளிகளை அவரிடம் காண்பித்து இந்த வழக்கறிஞர் பாருங்க ஐயா என்ன மாதிரி அடிக்கிறாங்க காவல்துறையினர்னு சொல்லும்போது, இதை பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, வேறு ஏதாவது நீங்களும் வேலையை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை நீதிபதி அவர் கையால் நாங்கள் வாங்குவதற்கு தயாராக இல்லை. நீதியின் குரலை கேட்க வேண்டிய இடத்தில் மாணவர்களின் குரல் ஏன் கேட்கப்படவில்லை என்ற கேள்வியுடன் மாணவர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றனர். இது ஒரு சாதாரண பட்டமளிப்பு விழா தொடர்பான எதிர்ப்பு அல்ல என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீதித்துறையின் மீதும் மாணவர்களின் ஜனநாயக உரிமைகள் மீதும் போராடும் இளைஞர்களின் குரல் மதிக்கப்படுகிறதா என்ற அடிப்படை கேள்வியோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கிறது. இது நாடு முழுவதும் ஒரு பெரும் வீச்சை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி. எந்த அளவிற்கு அந்த காக்ரோச் இளைஞர்களுடைய எழுச்சி நாடு முழுவதும் ஒரு பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு விளக்குகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னொரு செய்தி, வட இந்தியாவில் டபுள் இன்ஜின் சர்க்கார், பாருங்கள் இப்படி நடக்கிறது, பாருங்கள் இப்படி நடக்கிறது, எவ்வளவு மோசமான அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் காட்சி பதிவுகளையும் போட்டுக்கொண்டு
பேசிக்கொண்டு இருக்கிறோம். அது உண்மையும் கூட, நாம் எதையும் மிகைப்படுத்தவில்லை. அதற்கு சற்றும் குறையாத ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? பாருங்கள், இந்த செய்தியை உங்களுக்கு இன்றைய தினம் ஹிந்து ஆங்கிலேய பத்திரிகையில் வந்திருக்கிறது. டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின்சார பகிர்மான கழக என்ன அளவிற்கு கொடுமை புரிந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட தொரசலூர் பகுதியில செல்வி என்ற ஒரு பெண் விவசாயி, அந்த அம்மையார் தன்னுடைய கிராமத்தில் தன்னுடைய நிலத்தில் மரங்களை நட்டு அதை வளர்த்து வந்திருக்கின்றார். பல்வேறு வகையான மரங்கள், மா, தேக்கு மற்றும் இன்னும் மகோதனியா, பப்பாளி, இப்படிப்பட்ட மரங்களை எல்லாம் 100க்கும் மேற்பட்ட மரங்களை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை போல் பார்த்து வளர்த்து மிகப்பெரிய மரங்களாகி இருக்கின்றன. அவருடைய அந்த அம்மையாருடைய மகன் ஒரு பல் மருத்துவர், பாலமுருகன் என்று பெயர். அவரும் தன்னுடைய தாயுடன் கூட சேர்ந்து அந்த மரங்களை வளர்த்து வருகிறார். அந்த அம்மையாருக்கு கணவர் இல்லை, சமீபத்தில் சிறிது காலத்திற்கு முன்னால் இறந்து விட்டிருக்கிறார். இந்த காடு போன்ற இருந்த இந்த ஃபார்ம்லேண்ட், இந்த நிலத்தை தமிழ்நாட்டினுடைய அந்த டான்ஜெட்கோ அதிகாரிகள் வந்து பார்த்திருக்கின்றார்கள். தியாகதுர்க்க மார்க்கமாக மின்சாரம் வயர்களை இழுத்து செல்வதற்காக ஹை பவர் அந்த உயர் மின்னழுத்த கோபுரங்களை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே பேசிக்கொண்டு அதற்காக ஆய்வு செய்திருக்கும் போது இந்த அம்மையார் கேட்டிருக்கிறார்கள், செல்வி ஐயா, இந்த மரங்களை வெட்டாமல் சற்று தள்ளி கொண்டு செல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அந்த அதிகாரிகளும் அவ்வாறே செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று காவல்துறையினுடைய உதவியுடன் அந்த 100 மரங்களையும் வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில், நம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? இந்த அதிகாரிகளுக்கு சிறிதளவு கூட ஈவு இரக்க மனப்பான்மை இருந்தால் இப்படி செய்வார்களா? நாம் இங்கே கேட்க விரும்புவது மாற்றம் மாற்றம் என்று சொல்லி கடந்த ஆட்சியை குறை சொல்லி வந்தீர்களே. கடந்த ஆட்சியிலே பல்வேறு குறைகள் இருந்திருக்கலாம், அதிலிருந்து மாற்றம் கொடுக்க போகிறோம், இளைஞர்கள் விரும்பினார்கள் கொடுக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லி வந்தீர்களே. ஆட்சியாளர்களை பார்த்து கேட்கிறோம், விவசாயிகள் வளர்த்த மரங்கள், 100க்கும் மேலான மரங்கள், 10 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்த்த மரங்கள், இது அந்த அம்மையாருக்கு மட்டுமல்ல, அந்த சமூகத்திற்கு, அந்த இயற்கைக்கு, அதற்கே எவ்வளவு பெரிய இழப்பு. சரி, வெட்டியாச்சு ஒரு செய்தி. அடுத்து அந்த மரத்தினுடைய வெட்டப்பட்ட மரங்களினுடைய மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல். ஆனால் எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? 97,000 ரூபாய் கிட்டத்தட்ட கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த வெட்டப்படும் போது அதை பார்த்து அந்த அம்மையாரால் பார்க்க சகிக்காமல் மயங்கி விழுந்து விட்டார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு கொடுமை வட இந்தியாவில் அது நடந்து விட்டது, இது நடந்து விட்டது. அங்கே தலித் மக்களை அவர்கள் மோசமாக நடத்துகிறார்கள், இங்கே முஸ்லிம்களை, இஸ்லாமியர்களை வெட்டி சாய்க்கிறார்கள் என்று சொல்லுகிறோமே. நம்முடைய தமிழ்நாட்டில், நம் பகுதியில் இது போன்று நடந்திருக்கிறதே, மரங்களை வெட்டி சாய்க்கிறார்களே, என்ன கொடுமை என்று கேட்க தோகின்றது. எனவே இந்த மின்சார பகிர்மான கழகத்தினுடைய அதிகாரிகள் இப்படி செய்திருக்கும் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற செயல்பாடுகளுக்காகவா நாம் இவர்களை ஆட்சியில் அமர்த்தினோம் என்று ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக, சிவில் சமூகங்கள் சார்பாக நாம் கேட்க கடமைப்பட்டுள்ளோம். நண்பர்களே, தோழர்கள் கவனத்திற்கு, நான் டெமோக்ராட்டிக் தமிழன் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன். சமூகம் சார்ந்த, சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான முற்போக்கு கருத்துக்களை மட்டுமே ஷேர் செய்வதற்காக, பகிர்வதற்காக அந்த சேனலை நான் பயன்படுத்துகிறேன். தோழர்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள். அதுபோல இந்த ரூஸ்டர் நியூஸ் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களிடம் சொல்லுங்கள். இந்த 2 சேனல்களுக்கும் நீங்கள் பின்னூட்டம், ஃபீட்பேக் கொடுங்கள். எந்த ஊரில் இருந்து பார்க்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரத்திலே
அவ்வாறு நீங்கள் சொல்லுவதன் மூலமாக, இந்த பின்னூட்டம் கொடுப்பதன் மூலமாக எங்கள் செய்திகளை மீண்டும் சிறப்பான வகையில் கொண்டு செல்வதற்கு வசதியாக இருக்கும், ஊக்கமும் இருக்கும். நாங்கள் சரியான பாதையிலே தான் நடக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் உதவி செய்யும். தங்களுடைய எதிர்காலம் குறித்து கேள்வி எழுப்பிய அமைதியான மாணவர்கள் மீது எத்தனை கொடூரமான தாக்குதல்கள், பெல்லட் துப்பாக்கிகளை கொண்டு சுட்டு பல மாணவர்களினுடைய உடம்புகளில் ஆறாத ரணங்களை ஏற்படுத்தி, ஒரு மாணவனினுடைய வலது கண் பறிபோய், பெண்களுடைய அந்தரங்க உறுப்புகளில் காயத்தை ஏற்படுத்தி, ஒரு பெண் குழந்தை இறந்து போன இப்படிப்பட்ட பல கொடுமையான ஒரு நிகழ்வுகளை இந்த ஒன்றிய அரசு, டெல்லி அரசு, அதனுடைய காவல்துறை அரங்கேற்றியது நமக்கு தெரியும். எனவே இப்படிப்பட்ட கடுமையான ஜனநாயக விரோத தாக்குதல், காட்டாட்சி தர்பார், இது குறித்து மோடி அரசு பதில் சொல்லியாக வேண்டும், உள்துறை அமைச்சர் பதில் சொல்லியாக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் போர்க்கொடி தூக்கின. தினசரி அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள். அமித்ஷா கடந்த 21 நாட்களுக்கு மேலாக ஒரு நாள் கூட அவர் அங்கே நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை. நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ரிஜ்ஜு சொல்லுகிறார், அவர் தினசரி வந்து கொண்டிருக்கிறார் என்று. அவர் தினசரி ஒப்பனை அறைக்கு வந்து செல்வதா, ஹாலுக்கு வந்து செல்வதா, அல்லது வேறு டாய்லெட்டுக்கு வந்து போகிறாரா? இது அல்ல கேள்வி. என்ன இந்த அமைச்சர் இப்படி பதில் சொல்கிறார்? இவ்வளவு ஒரு கேவலமான பதிலை நாம் எதிர்பார்க்கவில்லை. நாடாளுமன்றத்திற்கு வருவது என்று சொன்னால் நாடாளுமன்ற மண்டபத்திற்கு, அவைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. அப்படியானால் 500 மீட்டர் தான் அந்த ஜந்தர் மந்தருக்கும் அந்த நாடாளுமன்றம் நடக்கின்ற இடத்திற்கும் இடைவெளி. அங்கே இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகள், பெல்லட் துப்பாக்கிகள் பற்றி இதுவரை அந்த மேனுவல்லையே இல்ல, அந்த புக்ல, அது காவல்துறையினுடைய புக்ல அது பற்றி எந்த தகவலும் இல்லை என்கின்ற நிலையிலே இவ்வாறு நடந்திருக்கும் பொழுது, அங்கே அமித்ஷா அவருடைய உத்தரவில்லாமல், உள்துறை அமைச்சர் உத்தரவில்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்புண்டா? இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை. சரி, அவருக்கு தெரியாமலே நடந்தது என்று ஒரு கால் வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியாமல் அமைச்சரே இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகளை, கொடுமையான இந்த ஆட்டத்தை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் அந்த டெல்லி காவல்துறை என்றால், நீங்கள் பதவியில் இருப்பதற்கு தகுதியானவர் அல்ல, யூ ஆர் இன்காம்பெட்டன்ட் மினிஸ்டர் இல்லையா என்ற கேள்வியை இன்று மக்கள் எழுப்புகிறார்கள். மக்கள் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்புகிறார். எனவே அவர் அக்கௌண்டபிலிட்டி, அந்த உள்துறை அமைச்சர் பதில் சொல்லியாக வேண்டும் என்கின்ற அந்த செய்தி இன்றைக்கு மிகவும் வைரலாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த செய்தியுடன் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.